ரசம் இதுக்கு நான் எலுமிச்சை சைஸ் புளியை கரைச்சி எடுத்துக்கிறேன். அது கூடவே மிளகு ஜீரகம் பூண்டு அதையும் அரைச்சி அது கூட சேர்த்துக்கிறேன். ஒரு தக்காளி சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லி புதினா அதையும் அது கூட சேர்த்துக்கிறேன். ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்து நம்ம கரைச்சி வச்சிருக்கிறோம் அந்த புளியில் நல்லா இது எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு கரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க. அதில் கடாய் வச்சுக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சது கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு 2 வரமிளகாயை அது கூட கிள்ளி போட்டுக்கோங்க. அதை எண்ணெயில் 1 நிமிஷம் வதக்கி விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற அந்த புளி தண்ணியை அது கூட சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க இந்த மாதிரி பபிள்ஸ் வரும்போது அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு நம்ம மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு ஓபன் பண்ணா நமக்கு சூப்பரான ரசம் ரெடி ஆயிடும். இந்த ரசம் இன்னும் சூப்பராகிறதுக்கு இன்னும் ஒரு 2 பொருள் நம்ம சேர்த்தோம்னா ரசம் சூப்பரா இருக்கும். அது என்னங்கறத என்னோட சேனல்ல போய் பாருங்க, நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி உங்க வீட்டுல ரசம் வச்சு பாருங்க, சாப்பிட்டு பாருங்க, அமிர்தமா இருக்கும். சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நாளைக்கு வேற ஒரு ரெசிபில பார்க்கலாம். பாய்.